எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பக்கபலம் சபேஷ் முரளி. சபேஷனுக்கு என் தம்பிக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நாள் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்து அப்போவே ரொம்ப கண்டிஷனே இல்லை. அப்போவே சரி, நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் 2 நாள் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தோம். அது நடக்கலை. இன்னைக்கு 12:15 உயிர் பிரிஞ்சு போச்சு. நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4லேருந்து 4:30 எடுக்கிறதா எல்லாரும் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்கோம். தம்பிங்கள்லாம் சேர்ந்து, பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து. நல்ல காலம். அதாவது இந்த 25ஆம் தேதி பாரிஸில் எங்களுடைய கான்சர்ட் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு. அப்போ பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன், என் தம்பி இப்படி இருக்கும்போது இப்படி விட்டுட்டு நான் அங்கே வந்து என்ன பாட்டு பாடப்பேன், என்ன பாட்டு நான் வந்து பாட முடியும். இப்படி ஒரு நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துருச்சு. அப்படி ஒரு தம்பியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம்? அதாவது இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்தில் சபேஷன் எனக்கு தம்பியாக பிறக்க போகிறாங்க, இதோட எந்த ஜென்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனா நான் பிறக்க போறேன்னு தெரியல. அதனால் இந்த நேரத்தில் வந்து பாரிஸ் மக்கள் வந்து நல்லா அவங்க வந்து தேவண்ணா நீங்கள் வராதிங்க, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, இது வந்துருச்சு, அடுத்த வருஷம் கூட நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. பாரிஸ் மக்களுக்கு இதன் மூலமாகவே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் நிலைமை உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால் வர முடியல. நேற்றே அவங்க கச்சேரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக வாங்க எல்லாம் முடிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நாளைக்கு தம்பி சபேஷை வந்து ஒரு 4:30 மணிக்கு இங்கேருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, நான் எல்லார் சார்பாகவும் நான் வந்து என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. இங்கே எங்களுடைய குடும்ப பாரத்தை, எங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க இங்கே. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. மீடியா மக்கள் எல்லாம் எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் சார்பாகவும், என் சகோதரர்கள் சார்பாகவும், குடும்பத்தினர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நேரத்தில் கூட வந்தவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு சகோதரர்கள் இல்லை அப்படின்னு பெருமையாக பேசியிருந்தாங்க. உண்மையிலே சார், இப்போ வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க முன்னாடி இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே அவங்க தானே. அதில் என்ன இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப, அதாவது நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், நாங்கள் எல்லாருமே எல்லா தம்பிகளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. மற்ற இவ்வளோ 14 வருஷமும் நாங்கள் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லாரும் ஸ்டுடியோவில். இப்போ மற்ற நாள் தம்பிங்க வேறு வேலையில் இருந்தால் கூட நாங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணி எப்படி இருக்கப்பான்னு கேட்டுக்குமே தவிர, எல்லாரும் நாங்கள் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாரும் அதே பிரசாத் ஸ்டுடியோவிலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் நாங்கள் இன்னும் அப்படி இப்போ எல்லாரும் கான்சர்ட்டுக்கு எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் தான் போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு ஒரு கையே போயிடுச்சு. அதுதான் மொத்தத்தில் சொன்னால் ஒரு கை இல்லை, காணோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் அவர் பாடின பாட்டு நிறைய இட்டு. நீங்க கேட்ட பாட்டெல்லாம் வந்து அவர் பாடின பாட்டு நிறைய. அதாவது கொத்தவால் சாவடி லேடி, குன்றத்தில் கோயில் கட்டி, ஆண்டாள், நிறைய சாங், காத்தடிக்குது, ஊத்திக்குன்னு படுத்துக்கலாம், எல்லாம் அவர் பாடின பாட்டு நிறைய பாட்டு கானா, எல்லாமே ஹிட் சாங். அவங்க மியூசிக் பண்ணி சபேஷ் முரளி என்ற பேர்ல அவங்களும் 36 படங்களுக்கு தனியாவே சமைச்சிருக்காரு.
ஓகேங்களா? சார் அவரு பாடினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. எல்லா பாட்டும் பிடிக்கும். பாட்டும் பிடிச்சது. எல்லா பாட்டும் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.